ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளை சரணம். வேயர்தங்கள் குலத்துதித்த விட்டுசித்தன் மனத்தகத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகிழ்வண்ணனை ஆயரேத்தை அமரர்கோவை அந்தரதம் அமுதத்தினை ஷாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே. இப்பாசுரமானது விட்டுச்சித்தன் என்று சொல்லப்படுகிற பெரிய பெருமாளுக்கு மாமனார் அப்படிங்கிற ஸ்தானத்தை உடையதான ஆண்டாளுடைய திருத்தொப்பனாராக இருக்கக்கூடிய பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கக்கூடிய கடைசி பாசுரம். நல்ல தருப்பல்லாண்டு நமக்குரைத்தார், 461 நமக்குரைத்தார், சொல்லறிய ஆனிதனில் அவதரித்தார். தொழு தமப்பனாராக ஆண்டாளுக்கு எல்லாவுமாக இருந்தவர் பெரியாழ்வார். அப்பெரியாழ்வாருடைய 2 பிரபந்தங்கள் திருப்பல்லாண்டு என்று 12 பாசுரங்களும், பெரியாழ்வார் திருமொழின்னு சொல்லப்படுகிறதான 461 பாசுரங்களும் அமுதமாக கொடுத்தருளி உள்ளார். யசோத பாவனையிலேயே தன்னை தாயாக நினைத்துக் கொண்டு எம்பெருமானை கடன பெருமானை குழந்தையாக பாவித்து தாயாகவே தன்னை பாவித்துக் கொண்ட பெருமை பெரியாழ்வார் ஒருவரையே சாரும். தாய் என்னால் அவள்தானே அந்த குழந்தைக்கு உயிர், குழந்தை அவளுக்கு உயிர், அவள் குழந்தைக்கு உயிர். என்னால் தன்னுடைய வயத்திலே வைத்து தரித்து 9 திங்கள் வைத்திருந்தாள். அதாவது உலக இயற்கையா அப்பேற்பட்ட பெருமடைத்தவள் தாயார். அந்த தாயாருடைய பாவனையிலேயே பெரியாழ்வார் திருமொழி முழுக்க அனுபவித்தவர் பெரியாழ்வார் மட்டுமே. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் தன்னை நாயகியாக பாவித்துக் கொண்டு பாடினதுண்டு. ஆனால் தாயாக பாவித்து பாடின ஒரே ஒரு பெருமை பெரியாழ்வாரை மட்டுமே சாரும். இந்த பாசுரமானது ஆச்சரியமான பாசுரம். விட்டுச்சித்தர் என்று சொல்லப்படுகிறதான பெரியாழ்வார் விட்டுவை தன்னுடைய சித்தத்திலே கொண்டவர் அப்படிங்கிறத நேரடியாக விற்பத்தியை சொல்லக்கூடியதான பாசுரம் இது. வேயர்தங்கள் குலத்துதித்தவர். வேயர்தங்கள் என்று சொன்னால் அவருடைய குலம் வேர் குலமாம். அந்தர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர், பரத்வ நிர்ணயம் பண்ணினவர், பட்டர்பிரான்கிற பெருமை பெற்றவர். இதை சொன்னபோது ஒரு முக்கியமான தொடர்பு படுத்துகிறார் வியாக்கியானத்தை. மூங்கில் குடி என்று திருவரங்கத்து முதலாருடைய குடியொன்று, மூங்கில் குடியமதன் பொன்னங்கடக்கமல போதுகளை அப்படின்னு சொல்லும்படியா மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமலம் என்று சொல்லும்படியாக அங்கே தனி உண்டு திருவரங்க தமுதனாருக்காக ராமானுஜன் உத்தந்தாதியில. அது எப்படி மூங்கில் குடியோ இது வேயர்தங்கள் குலம். வேயர்தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன். விட்டு சித்தன் விஷ்ணு அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்தை சொல்லுவோம், தமிழில் விஷ்ணு என்றது சொல்வது கிடையாது இல்லையோ. விட்டு அப்படின்னா விட்டு சித்தன். திருவாய்மொழியிலுமே விட்டு சித்தன், இந்த 12 பாட்டிலையுமே விட்டு சித்தன் எங்கெல்லாம் விட்டு சித்தன் என்கிற திருநாமம் வருகிறதோ விட்டு சித்தன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக வேயர்தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தகத்தே கோயில் கொண்ட கோவலன். அவருடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். அதாவது அவருடைய திருநாமம் விட்டு சித்தன் இந்த பாசுரத்தாலே என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கிருந்து தான், அதாவது வேயர்தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தகத்தே கோயில் கொண்ட கோவலன். கோவில் பெருமாள் அவருடைய ஹிருதயத்தையே தன்னுடைய கோயிலாக கொண்டார். இது எவ்வளவு பெரிய பெருமை!
பெரியாழ்வாருடைய ஹிருதய கமலத்துள், அதாவது இங்கே உள்ள உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது, அங்குட்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திட்டத்தின்னு சொல்லுகிறது. ஒரு அங்குட்டம், ஒரு கட்டவரல் அளவுக்கு எம்பெருமான் குடி கொண்டுள்ளார், உள்ளுக்குள்ள இருக்காரு. மால்தான் முகுந்தான் மடநெஞ்சம் வந்ததும் பேராக கொள்வனோ பேரகாள் பேரகாள் என்று திருமழிசை ஆழ்வாருடைய திருவார். இங்கே உள்ளுக்குள்ள பெருமாள் எழுந்தொழி உள்ளான். கோயில் கொண்ட கோவலன், இந்த கோயில் உள்ளுக்குள்ள பெரியாழ்வாருடைய ஹிருதய கமலத்தையே தன்னுடைய கோயிலாக கொண்ட எம்பெருமான். அப்படின்னா எத்தனை பெருமை அவருக்கு! அப்பேற்பட்ட பெருமடைத்தவர் பெரியாழ்வார். இந்த கோவில் கோவில் கோயில் கோயில்னு சொல்றோம். இந்த கோயில்னு சொன்னாலே அந்த அந்த சப்தத்துக்கே ரொம்ப பெரிய பெருமை உண்டு. சம்பிரதாயத்திலே கோவில் என்று சொன்னால் அது திருவரங்கத்தை தான் குறிக்கும். கோயில் அப்படின்னு கோயிலுக்கு வியாக்கியானங்கள்லாம் பார்க்கறது, கோயிலுக்கு எழுந்தருளினார், விடை கொண்டருளினார் அப்படின்னு ஒரு கோயிலிருந்து எழுந்தருளினார் அப்படின்னு வரும். அப்படின்னா கோயில்னு சொன்னால் திருவரங்கம் திருப்பதி என்ன அர்த்தம். ஏதோ எந்த கோவிலேருந்து வரார் என்று கேட்பதற்கு அவசியமில்லை. சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கோயிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோம்னாலே என்ன அர்த்தம்? திருவரங்கத்திலிருந்து வருகிறோம் அப்படின்னு அர்த்தம். திருவரங்கத்திலேருந்து வருகிறோம்னு சொன்னதே கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன்னா திருவரங்கத்திலேருந்து வெளியூருக்கு புறப்படவே மாட்டான். இப்போ திருவரங்கத்திலேயே தான் இருப்பார்கள். அந்த திருவரங்கம் திருமுத்த தடியார்கள் அப்படின்னு சொன்னோமோ இல்லையோ, அவர்கள் எல்லாமே திருவரங்கத்தை விட்டு திருவரங்கத்திலேருந்து வரோம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சலாக இருக்கும். திருவரங்கத்துக்கு போகிறோம், திருவரங்கத்தில் இருக்கோம்னு வேணால் சொல்லலாமே தவிர திருவரங்கத்திலேருந்து வரோம் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. ஏனெனில் அவர்கள் அரங்கரிடத்திலும் பெரிய பெருமாளிடத்திலுமேயே மண்டி கிடப்பதினாலே அந்த பெருமை உண்டு அவர்களுக்கு. சரி, கோயில் என்று சொன்னால் அதுக்கு திருவரங்கம் என்ன பொருள்? கோயில் கொண்ட கோவலன் என்கிற 3 சப்தத்தை பார்க்க வேண்டும். எம்பெருமான் கோயில் கொண்ட கோவலன், அதுக்கப்புறம் கொழுங்குளிர் முகில் வண்ணன், ஆயரேறு, அமரர் கோ, 4 சப்தம் இருக்கு. பெரியாழ்வாருடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே எம்பெருமான் கோயில் கொண்டுள்ளான் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா, அப்ப அவருடைய பெருமை, பெரியாழ்வாருக்கு இருக்கக்கூடிய பெருமை, ஒருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகிறான் அப்படின்னா சாஸ்திர சொல்லிக்கு எல்லாருக்குள்ளும் இருக்கான் எம்பெருமான். ஆனா இவ்விடத்தே இந்த ஆழ்வாருடைய குடி, அதாவது விஷ்ணுவை தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே கொண்டவன்கிற பெருமை இருக்கும் இல்லையோ, அப்ப எவ்வளவு தூரம் தான் உள்ளுக்குள்ள எழுந்துருள் இருக்கணும்னா சௌலபியத்துக்கு சௌலபியமா இருக்கணும். அப்ப அங்கே கோயில் கொண்ட கோவலன் ஆயிடுது. குழுங்குளிர் முகில் வண்ணன், முகில் வண்ணன் மேகத்தை போல அப்படியே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மேகம், அப்படியே நீருண்ட மேகமாக, கார் வண்ணனாக, அப்படி இருக்கக்கூடிய நீலமேக க்ஷாமலனாக அப்படி இருக்கிறோமோ. அப்ப அந்த மேகமானது என்ன பண்ணும்? அப்படியே தீர்த்தத்தை பொழியும். பொழிஞ்சதுன்னா அது வெளுத்துப்படும், அந்த மேகமானது வெளுத்து விடும். ஆனா எம்பெருமான் எப்பொழுதுமே காருண்ட மேகமாகவே எப்பொழுதும். ஏன்னா பக்தர்களுக்கு கருணையே பொழிந்து கொண்டிருக்கின்றபடியினாலே. எதனாலே? வள்ளன்மைன்னு சொல்லப்படுகிற ஔதாரியங்கிற கல்யாண குணத்தாலே. மேலே சௌரபித்து பார்த்தோம், நீர்மை, தான் எளிமையா நமக்குள்ள இருக்கான். இன்னொன்று ஔதாரியம் என்று சொல்லப்படுகிறதான வள்ளன்மை, கொடுக்கக்கூடிய தன்மை, அது படைத்தவன். கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயரேறு அப்படின்னா ஆயர்களுக்கு தலைவன், கோபாலனாக, இடையனாக அப்படின்னா அங்க ஒரு சௌலபியம். சௌலபியத்துக்கு சௌலபியமாக, ஔதாரியத்துக்கு ஔதாரியமாக அப்படி கொடுக்கக்கூடிய தன்மையிலே வள்ளலா அப்படி இருக்கானோ இல்லையோ. ஆயரேறு என்று சொன்னால் அது ஆயர்கள் என்று சொல்லப்படுகிற இடையர்கள். அந்த இடையர்கள் குலத்திலே தானும் அவதரித்தான் அல்லவா? அப்படி அவதரிக்கிற பொழுது அவன் எளிமை, எல்லாரோடும் கலந்து பரிமாறினான். எப்படி? இடைச்சிகளோடு என்ன, இடையர்களோடு என்ன, பசுமாடுகள் என்ன, கண்ணுக்குட்டிகள் என்ன, இப்படி பிருந்தாவனமும் அப்படி மதுரவும் கோகுலமும் எல்லாம் எம்பெருமானுடைய திருப்படிப்படாத இடமே இல்லை. அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? விரஜபூமி என்று சொல்லுவோம். இதெல்லாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் போய் அந்த இடத்துக்கு போய் சேவிக்க வேண்டியதான இடம். நம்ம எல்லாம் ஆயிடுத்து, எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சுது, அது முடிஞ்சுது, இது முடிஞ்சுது, எல்லாம் பொறுப்புகள்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்கிறோமே தவிர இவ்விடங்களுக்கெல்லாம் சென்று சேவிக்கிறோமா? எம்பெருமானுடைய திருப்படிப்பட்ட இடம் அதெல்லாம் விரஜபூமின்னு சொல்லப்படுகிறது. ரமண ரேட்டின்னு ஒரு இடம். எம்பெருமான் அங்கே தான் விளையாடுவானா. எல்லாரும் அங்கே
எல்லாரும் சட்டையெல்லாம் கட்டுப்பட்டு அங்கே உருளுவார்கள். ஆஹா, அந்த எம்பெருமான் திருவடிபட்டதான இடம் நம்ம மேலே திரும்பி நம்ம உடம்புல படணுமோ இல்லையோ, அதுக்காக அவ்விடத்தில் அத்தனை பெருமை உண்டு. பிரம்மாண்ட காட் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அங்கே பெருமான் வையமகிழும் கண்டாள் பிள்ளை வாயுடையன்னு தான் அந்த அந்த மண்ணை எடுத்து வாயில் கொண்டா ஆன வாயை திறந்து காமிச்சார் யசோதைக்கு. உலகமே சுத்து 7 உலகம் அங்கே இருக்கான். அப்படி ஆயரியராக அவன் குடமாடு ஊத்தனாக ஆயர்களுக்கு கோபாலனாக தலைவனாக எழுந்துள்ளி இருந்தானே, அந்த சௌலப்பத்தை சொல்லுகிறார். ஆயரேறு உடனே சொன்னார் அமரர் கோ. இங்கே எளிமை சொன்னாரோ இல்லையா, உடனே பரத்தம் மேலே சொன்னார் அமரர் கோ, நித்திசூர்களுக்கு தலைவனாக. கோ தலைவன், அமரர் நித்திசூரிகள். அந்த நித்திசூர்களுக்கு தலைவனாக சௌலபியத்தை காமிக்கிறார், ஔதாரியத்தை காமிக்கிறார், இடையர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சௌலபியத்தை காமிக்கிறார், நீர்மையை காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் நித்திசூர்களுக்கு தலைவனாக இருக்கார். அதுக்கப்புறம் அந்தனர்தம் அமுதத்தினை, அந்தம் அனர், அப்படி அந்தனர் என்று சொன்னால் அத்தனை பெருமை இருக்கக்கூடிய குலத்திலே வந்து அவதரித்தவரோ இல்லையோ, அதனாலதான் அவர்களை என்னன்னு சொல்லுவா, இவர்களுக்கு அதாவது பிரயோஜனம் அப்படின்னு சொல்லாம இது இருக்கிறத கொண்டு திருப்தி இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்தனர்கள். அவர்களாறு எம்பெருமானுக்கு சதாசர்வகாலமும் தொண்டு புரியக்கூடியவர்கள். அவர்களாறு பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்தனர்தம் அமுதமாக இருக்கக்கூடியதான இந்த பெரியாழ்வார் சொன்ன இந்த 10 பாசுரங்கள் என்ன சென்னியோங்கல் இருக்கக்கூடியது. கடைசி பதியும் சென்னியோங்கதன் திருவேங்கடமுடையாங்கிற பதியும் இல்லையோ, கடைசி பாசுரம் தான். ஆஹா, ஆயிரதம் அந்தனர்தம் அமுதத்தினை சாய போல பாடவல்லார் தாமும் அனுக்கர்களே. சாயா அப்படின்னா சாயான்னு சொல்லுவோம், நிழல் அப்படின்னு அர்த்தம். சாயை போல பாடவல்லார் தாமும் அனுக்கர்களே. பகவானுக்கு இந்த 10 பாசுரங்கள் ஆறெல்லாம் வேரதங்கள் உலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தகத்தை கோயில் கொண்ட கோவலனை கொடுங்குடி முகில்வண்ணனை ஆயரேத்தை அமரகோவை அந்தனர்தம் அமுதத்தினை சாய போல பாடவல்லார். அந்தனர்தம் அமுதத்தினை சாய போல பாடவல்லார்னா அந்தனர்தம் அமுதமாக இருக்கக்கூடிய பெரியாழ்வார் கொடுத்ததான இந்த 10 பாசுரங்களை பாடக்கூடியவர்கள் சாய போல நிழலை போல அணுக்கர்கள் அப்படின்னு சொன்னா, அந்தனர்தம் அமுதத்தினை சாய போலன்னு சொன்னா இது 2 ஒத்து வராது. அந்தனர்தம் அமுதம் அது எப்படி, அதை எப்படி நிழல் போல அப்படி சொல்ல முடியாது இல்லை. அந்தனர்தம் அமுதத்தினை நிழல் போல பாடவல்லார், நிழல் போல பாடவல்லார்னு ஒரு சப்தம் வருமா, வராது இல்லையோ. இவ்விடத்திலே ஒரு ஐதீகத்தை காட்டுகிறார்கள். எம்பெருமானார் திருக்கோட்டியூர் போய் சேவிக்கிறதுக்கு திருக்கோட்டியூருக்கு எழுட்டார். இங்கே எம்பார் எழுந்துள்ளிருக்கார் திருவரங்கத்திலே, கோவிலிலே. கோவில்னு சொன்னா திருவரங்கம், கோவிலில் எழுந்துள்ளிருக்கார். அப்ப சிஷ்யாலாம் வந்து கேட்டாங்க, சுவாமி இது சாயபோல பாடவல்லார் தாம் அணுக்கர்களேன்னு சப்தம் வருது, ஆழ்வார் பாசுரம் இருக்கேன், இது எப்படி சுவாமி, இதுக்கு எப்படி அர்த்தம் அப்படின்னு கேட்டாலாம் எம்பாரை பார்த்து. எம்பாரு சொன்னாரா, அடடா இப்போ உடையவர் இங்கே இல்லவே இல்லையே, உடையவர் இதுக்கு அர்த்தம் எப்படி சொன்னான்னு தெரியலையே, அவர் சொல்லவே இல்லையே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வேறு பண்ணாரா. சுவாமி உடையவருடைய திருப்படியை கொண்டு வந்து தன்னுடைய தலையிலே பொதித்து கொண்டார். பொதித்துருடோ இப்போ சொல்கிறேன், உடையவர் சொல்லிட்டாருங்க அப்படின்னா எப்படி, அவர் இங்கே இல்லை, அவருடைய திருவடி எடுத்தார், தன்னுடைய தலைகளிலே சாத்தி கொண்டார். தலையில எப்படி, தலையில வச்சு சாத்தி கொண்டார், தலையில வைத்து சாத்தி கொண்டார். சாத்தி கொண்டு இப்போ உடையவர் அனுகிரகம் பட்டார், இப்போ சொல்லணுமா என்று சொல்லி அப்ப சொல்றாரா, ஆயர் அதாவது அதாவது வேதங்கள் புலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தகத்தை கோயில் கொண்ட கோவலனை கொடுங்குடி முகில் வண்ணனை ஆயரேத்தை அமரகோவை அந்தனர்தம் அமுதத்தினை எப்படி சொல்லணுமா, அந்தனர்தம் அமுதத்தினை பாடவல்லார் சாயபோலத்தாமும் அணுக்கர்களே. அப்படி அந்த சப்தத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி, அந்தனர்தம் அமுதத்தினை பாடவல்லார் சாயபோலத்தாமும் அணுக்கர்களே. சாயபோல அணுக்கர்களே அப்படின்னா இதை யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ எம்பெருமானுக்கு நெருக்கமானவர்களா மாத்திக்கணும். அண்மையம் பண்றது எப்படி பண்ணணும், சாயபோலத்தாமும் அணுக்கர்களே இல்லாம அந்தனர்தம் அமுதத்தினை பாடவல்லார் சாயை போலத்தாமும் அணுக்கர்கள் என்று கொள்ள வேண்டும். அப்படி கொண்டுட்டோம்னா அர்த்தம் நேரடியாக விளங்கிடும். எதற்காகனா ஆழ்வார்கள் எல்லாம் எதுக்க மோனையாக, ஏன்னா இதெல்லாம் மயர்வர மதிநலம் மருளப்பெற்ற ஆழ்வார்கள் அருளி செய்தபடியினாலே அது அந்த அர்த்தங்களை இப்படி வைத்து கொண்டு சேவித்தால் அதனுடைய அர்த்தம் நன்னாக விளங்கும் அப்படிங்கிறது உண்டோ இல்லையோ. ஆக இத்தனை தூரம் பெருமையாக இருக்கக்கூடியது. எதற்காக சொல்ல மாட்டேன், கோயில் கொண்ட கோவலன்
இங்கே உள்ளுக்குள்ள இருக்காரோ இல்லையோ அதைத்தான் கோயில் கொண்ட கோவலன் என்னால் அந்த கோயில் அப்படின்னு சொல்லப்படுகிற சப்தமானது திருவரங்கத்தை தான் குறிக்கும். இது வியாக்கியானத்தில் பொதுவாக கோயில் சொன்னால் திருவரங்கம் தான். உள்ளுக்குள்ள கோயில் பெருமாள் தன் ஹிருதயத்துக்குள்ள கோயில் கொண்டிருக்கிறான் அப்படின்னா அதான் விஷ்ணு சித்தன் அப்படிங்கிற அந்த திருநாமத்துக்கு நேரடி அதனுடைய விற்பத்தி சொல்லும்படியாக இருக்கக்கூடிய பாசுரம் இப்பாசுரம் அப்படின்னு சுவாமி பிரதிபாதி பயங்கரம் தானும் தன்னுடைய விளக்கத்திலே சுவாமி அதாவது திவ்யார்த்த தீபிகா அதில் சாய்ந்திருக்காரோ அதிலே சொல்லி உள்ளார் அப்படிங்கிறத நாம் அனுசந்திப்போமாக. பெரியாழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஆழ்வாரின் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். श्री काश्यवान मयवयोनि शिदवान श्री उच्चित वरणंदन दीपमात्रं वेंकटाकृतनेम शिदवारिजातम श्री श्रीनिवासमनिजं शरणं प्रपद्ये.